இன்றைக்கு பல சோதனைகளை கடந்து இந்த கட்சியை காத்து வருகிறார்னா அவர் எந்த அளவுக்கு சாணக்கியத்தனத்தோடு இருப்பார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளலாம். அவர் ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா அதுல அதனுடைய ஆழம் இருக்கும். அவர் ஒண்ணு தெரியாம சொல்ல மாட்டார். கேள்வியிலேயே தற்போதைய கள யதார்த்தம் அப்படின்னு குறிப்பிட்டு கேட்டேன். நீங்க 2011 குறிப்பிட்டீங்க, 16 குறிப்பிட்டீங்க. அதற்கு பிறகு 2019, 2020, 2024 இந்த தேர்தல் நடுவுல கொஞ்சம் பக்கம் எல்லாம் காணாம போயிருச்சு. அந்த தேர்தலையும் அதுவும் வரலாறு பேசலாம். இல்ல நீங்க வரலாறுன்னு சொன்னா அதுவும் வரலாறு. அதையும் பேசலாம். 2019 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை மக்களிடம் பெரிய அளவில் இருந்துச்சு. அதனுடைய தோல்விக்கு காரணமாக இருந்தது. ஆனால் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்து கூட 2021 அனைத்து இந்திய அண்ணா திமுக 75 எம்எல்ஏ தொகுதிகளை பெறுகிறது. அதில் வாக்கு வித்தியாசம் வெறும் 3% வாக்கள் வித்தியாசத்தில் தான் திமுக ஆட்சி அமைக்கிறது. 75 இடங்களை வெல்ல முடிந்த அதிமுகவால 24ல ஏன் பூஜ்ஜியம் ஆச்சு? அதுதான் பாஜகவோட கூட்டணி இல்ல. 2019க்கு சொன்ன காரணம் பாஜக எதிர்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. அதன் காரணமாகத்தான் பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்தாச்சு. ஆனா 24ல ஏன் பூஜ்ஜியம் ஆச்சு? நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்தை எப்பவுமே பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என்றுதான் மக்கள் பார்ப்பாங்க. நீங்க 2019 பல மாவட்டங்களில் எல்லா தொகுதிகளிலும் பிஜேபி அதிமுக தோற்று போனது. ஆனால் 2021 நீங்கள் கோவை எடுத்துங்க, பல திருப்பூர் எடுத்துங்க, தர்மபுரி எடுத்துங்க, அங்க எல்லாம் ஃபுல் எல்லா தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றது. அப்போ பாராளுமன்ற தேர்தலை மக்கள் வேறு மாதிரியாகவும் சட்டமன்ற தேர்தலை வேறு மாதிரியும் பார்ப்பார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுலுக்கு அனுசரணையான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று யாருமே மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அவல நிலை இப்ப எப்படி இருக்குது, திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் ஊடகங்களில் தினம் நீங்க சொல்லக்கூடிய கொலை, கொள்ளைகள், பாலியல் வன்கொடுமைகள், கள்ளச்சாராயம்